இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு அக்டோபர் 2025 வரலாறு காணாத அளவுக்கு சிறந்த மாதமா அமைஞ்சிருக்கு. ஒரே மாதத்துல 4,66,814 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 17% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்தியன் கார் மார்க்கெட். அந்த விதத்துல கார் நிறுவனங்கள் அக்டோபர் 2025ல எவ்வளவு கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க, ரேங்கிங்ஸ்ல அவங்க பிடிச்சிருக்கிற இடங்கள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல குயிக்கா பார்த்தலாம். நம்ம லிஸ்ட்ல 14வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஜீப் நிறுவனம். 329 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 22% குறைவா தான் விற்பனை செஞ்சிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி விலை குறைப்பு ஜீப் நிறுவனத்தோட சேல்ஸ் வால்யூமை எந்த விதத்திலையும் மாற்றி அமைக்கல. 13வது இடத்தை சிட்ரோயின் நிறுவனம் பிடிச்சிருக்காங்க. 1426 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 100% அதிகமா விற்பனை செஞ்சிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் சிட்ரோயின் நிறுவனம் அவங்களுடைய அனைத்து கார்களையுமே அப்டேட் பண்ணி 2.0 ஸ்ட்ராட்டஜில லான்ச் பண்ணியிருந்தாங்க. C3X, Aircross X மற்றும் Basalt X அப்படின்னு எல்லா ப்ராடக்ட் லைனையுமே ரெஃப்ரெஷ் பண்ணி லான்ச் பண்ணதுனாலையும் பட்ஜெட் கேட்டகரியில நிறைய கார்கள் இருக்கிற காரணத்தினாலையும் அவங்களுடைய சேல்ஸ் வால்யூமை நீண்ட நாட்களுக்கு பிறகு 1000 கார்களுக்கும் அதிகமா விற்பனை செஞ்சிருக்காங்க. 12வது இடத்தை நிசான் நிறுவனம் பிடிச்சிருக்காங்க. நிசான் நிறுவனத்திடம் மேக்னெட் மட்டுமே இருக்கு. 2615 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 16% குறைவா தான் விற்பனை செஞ்சிருக்காங்க. ஃபெஸ்டிவ் சீசன் மற்றும் GST 2.0 இந்த நிறுவனத்துக்கு பெருசா இம்பாக்ட கொடுக்கல. ரீசெண்டா அவங்களுடைய டெக்டானையும் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த கார் லான்ச் ஆகிறதுக்கு இன்னும் 2-3 மாதங்கள் ஆகும் அப்படிங்கிறதுனால நிசான் நிறுவனத்தோட growth வால்யூம் ரொம்ப குறைவாகவே இருக்கும். 11வது இடத்தை Volkswagen நிறுவனம் பிடிச்சிருக்காங்க. 4048 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 9% குறைவா தான் விற்பனை செஞ்சிருக்காங்க. Volkswagen நிறுவனத்திடம் இப்போ Virtus மட்டுமே அதிகமா விற்பனை ஆகுது. மிட் சைஸ் எஸ்யூவியான டைகுனோட சேல்ஸ் வால்யூம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. 10வது இடத்தை ரெனோ நிறுவனம் பிடிச்சிருக்காங்க. 4672 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 8.3% குறைவா தான் விற்பனை செஞ்சிருக்காங்க. கைகர் மற்றும் ட்ரைபருடைய அப்டேட்டுக்கு பிறகு ஓரளவுக்கு டீசென்டான சேல்ஸ் வால்யூம் வருது ரெனோ நிறுவனத்துக்கு. 9வது இடத்தை ஹோண்டா பிடிச்சிருக்காங்க. 6394 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 15% அதிகமாக விற்பனை செஞ்சிருக்காங்க. ஹோண்டா அமேஸ் டீசென்டான வால்யூம்ஸ் கொண்டு வந்தாலும் காம்படிஷனை கம்பேர் பண்ணும்போது பெருசா சேல்ஸ் வால்யூமை புல் பண்ண முடியல. இதன் காரணமா ஹோண்டா நிறுவனம் மாடரேட்டான யூனிட்ஸே விற்பனை செய்யறாங்க. 8வது இடத்தை MG நிறுவனம் பிடிச்சிருக்காங்க. 6397 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது பெருசா எந்த விதமான ஏற்ற இறக்கமும் இல்லை. இதற்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய பெட்ரோல் மற்றும் டீசல் கார்களுடைய விற்பனை ரேப்பிடா குறைஞ்சிருக்கு. வின்சர் EV மட்டுமே நல்லா விற்பனை ஆகுது. இதன் காரணமா கடந்த வருட சேல்ஸ் வால்யூமை தக்க வச்சிட்டு இருக்காங்க MG மோட்டார்ஸ். 7வது இடத்தை ஸ்கோடா நிறுவனம் பிடிச்சிருக்காங்க. 8252 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 102% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க. ஸ்கோடா கைலாக் லான்ச் ஆன பிறகு மாதம் 7000-8000 கார்கள் ஈஸியா விற்பனை செய்யறாங்க. 6வது இடத்தை கியா பிடிச்சிருக்காங்க. 29556 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 30% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க. கியா சானட்டோட சேல்ஸ் வால்யூம் மற்றும் கிளாவிஸ் EV, ரெகுலரான கேரன்ஸ் அப்படின்னு நிறைய கார்கள் லேட்டஸ்டா லான்ச் ஆன காரணத்தினாலையும் நல்ல ரெக்கவரி அடைஞ்சிருக்கு கியா நிறுவனம். 5வது இடத்தை டொயோட்டா பிடிச்சிருக்காங்க. 40257 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 43% வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க. இனோவா ஹைக்ராஸ், கிறிஸ்டா, ஃபார்ச்சுனர் அப்படின்னு பிரீமியம் கார்களே நல்லா விற்பனை ஆகிறதும் மாருதி சுசுகியோட ரீபேஜ்டு வெர்ஷன் கார்களும் இதற்கு சப்போர்ட் பண்ற காரணத்தினாலையும் டொயோட்டா நிறுவனம் கன்சிஸ்டன்டான growth போஸ்ட் பண்ணிட்டு வராங்க. 4வது இடத்தை ஹியூண்டே நிறுவனம் பிடிச்சிருக்காங்க. 53792 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 3.9% மட்டுமே வளர்ச்சி சந்திச்சிருக்காங்க. டிஸ்பைட் நிறைய மாஸ் மார்க்கெட் கார்கள் இருந்தும் கூட ஹியூண்டே நிறுவனத்தால GST 2.0ல பெருசா கேபிட்டலைஸ் பண்ண முடியல. இதற்கு முக்கியமான காரணம் ஹியூண்டே வென்யூவோட ஃபேஸ் லிஃப்டும் அந்த டைம்ல அவைலபிளா இல்ல. 3வது இடத்தை டாடா மோட்டார்ஸ் பிடிச்சிருக்காங்க. 61134 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 27% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு டாடா மோட்டார்ஸ். நெக்ஸான் மற்றும் பஞ்ச் சாலிடான growth போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. மேலும் டாடா மோட்டார்ஸோட எலக்ட்ரிக் கார்கள் மறுபடியும் அதிக நம்பர்ஸ்ல விற்பனை ஆகுது. 2வது இடத்தை சர்ப்ரைசிங்லி மஹிந்திரா நிறுவனம் பிடிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் பார்த்திராத அளவுக்கு 71624 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. இது கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 32% வளர்ச்சியாகும். ஸ்கார்பியோ, XUV 700, தார் அப்படின்னு எல்லா கார்களுமே எக்கச்சக்கமான நம்பர்ஸ்ல விற்பனை ஆகுது. GST 2.0 மூலமா பொலிரோ மற்றும் பொலிரோ நியோ கார்கள் அதிகபட்ச விலை குறைப்பு அடைஞ்சிருக்கிறதுனால மஹிந்திரா நிறுவனம் செகண்ட் பொசிஷனை ஹியூண்டே டாடா மோட்டார்ஸை கம்பேர் பண்ணும்போது எக்கச்சக்கமான வால்யூம்ஸ்ல பீட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல மாருதி சுசுகி இருக்காங்க.
கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 10% வளர்ச்சியை தான் சந்திச்சிருக்காங்க அப்படின்னாலும் ஓவரால் சேல்ஸ் வால்யூம்ல 1,76,318 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. ஸ்டில் இந்தியாவோட மார்க்கெட் லீடரா இருக்காங்க. பலினோ, பிரெஸா, எர்டிகா அப்படின்னு அவங்களுடைய கார்களுக்கான டிமாண்ட் என்னைக்குமே இருந்து வருது. சோ ஒட்டுமொத்தமா இந்த தீபாவளி சேல்ல மஹேந்திரா ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்டா மாறி இருக்கு. ஹியூண்டை நிறுவனத்தோட பெருசா கேபிட்டலைஸ் பண்ண முடியல. சிட்ரோயின் போன்ற நிறுவனங்கள் நல்ல கம்பேக் கொடுத்திருக்காங்க. மற்ற நிறுவனங்கள் மாடரேட்டாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு.